சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அகில விராஜ் காரியவசத்திற்கு விளக்கம் அறியல். ஜனாதிபதி செயலக ஊழியர்களை தனிப்பட்ட தேவைக்கு பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. ஜனாதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை சந்தித்து விக்ரம் மிஸ்ரே பரஸ்பர நலன் குறித்து பேச்சு. கொட்டிமணி தங்கத்துறைக்கு சிலை அமைக்க நீதிமன்றம் அனுமதி, இடைக்கால தடையும் நீக்கம். தமிழக அரசின் வரவு செலவு திட்டம் ஏமாற்றம் அளிக்கிறது, எதிர்க்கட்சிகள் விசனம். சந்திரனில் மோதவுள்ள உந்துகணையின் பாகம், பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கைக்கு ஒருநாள் விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடினார். குறித்த சந்திப்பில் பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் மற்றும் இலங்கையில் இந்தியாவின் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட முக்கிய இருதரப்பு திட்டங்களின் மீளாய்வு ஆகியவை குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் 350 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கடன் வசதிகள் குறித்த ஒப்பந்தங்களை இரு தரப்பினரும் பரிமாறிக் கொண்டனர். மேலும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் கேரத்தை சந்தித்த விக்ரம் மிஸ்ரி இரு நாடுகளுக்கும் இடையேயான தற்போதைய ஒத்துழைப்பு குறித்து இரு தரப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தியுள்ளனர். முக்கிய முன்னுரிமை வாய்ந்த துறைகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளனர். அத்துடன் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஸ்ரீலங்கா வெளியுறவு செயலாளர் அருணி ரணராஜவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் நெருங்கிய இருதரப்பு உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடியுள்ளார். இந்தியாவின் அண்டிய நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கையிலும் மகாசாகர் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்துச் செல்வதிலும் இலங்கையின் வகிபாகம் தொடர்பாக இந்திய வெளியுறவு செயலாளர் மீண்டும் வலியுறுத்தினார். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் கல்வி அமைச்சருமான அகில விராஜ் காரியவசம் கைது செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் 18ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க அரசு தலைவராக இருந்த காலத்தில் ஜனாதிபதி செயலகத்திற்கு ஊழியர்களை நியமித்து அவர்களை தனது தனிப்பட்ட மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திய குற்றத்தில் அவர் கைதானதாக தெரிகின்றது. இதனையடுத்து கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்காவில் அதிகார முறைகேடுகளில் கைதாகி வரும் முன்னாள் பிரபலங்களின் வரிசையில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் கல்வி அமைச்சருமான அகில விராஜ் காரியவசம் இடம் பிடித்துள்ளார். ஊழல் மற்றும் இளஞ்ச குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அதிகாரிகளால் அவர் இன்று கைது செய்யப்பட்டு விசாரணைக்குள்ளாக்கப்பட்டுள்ளார். இந்த ஆணைக்குழுவிற்கு வாக்குமூலம் அளிக்க விராஜ் காரியவசம் சென்ற பின்னர் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. ஏற்கனவே அவர் மீது ஜனாதிபதி செயலகத்திற்கு ஊழியர்களை நியமித்து அவர்களை தனது தனிப்பட்ட மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியமை தொடர்பாக குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக கடந்த மாதம் வாக்குமூலம் வழங்க அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் அவர் அன்று அந்த விசாரணைகளுக்கு செல்லாத நிலையில் இன்று வாக்குமூலம் வழங்க சென்றபோது கைதாகியுள்ளார். அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையை நிகழ்த்திய அவர் கடந்த காலத்தில் அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயற்பட்ட காவல்துறை மா அதிபர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நினைவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு அரசாங்கம் வரம்பற்ற வளங்களை வழங்கி வரும் நிலையில் அரசியல்வாதிகள் போடும் கயிர்களை பிடித்துக் கொண்டு காவல்துறை மாதிபர் நிற்கதியாக கூடாது என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் அரசாங்கத்தின் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பில் விமர்சித்த அவர், நிவாரணங்கள் வழங்கப்படுவதாக அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினாலும் உரம் தட்டுப்பாடு மற்றும் நெல்லுக்கான உத்தரவாத விலை கிடைக்காததால் விவசாயிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். அத்துடன் அண்மையில் இடம்பெற்ற இணைய குற்ற மோசடி குறித்து கவலை வெளியிட்ட அவர், அரசாங்க நிறுவனங்களை பலப்படுத்துவது குறித்து பேசப்பட்டாலும் ஊடுருவல்காரர்கள் பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் செல்வதாக குற்றம் சாட்டினார். நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமையின் போது பாதுகாப்பு படையினர், அரசு அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்களின் மீட்பு பணிகளை பாராட்டிய அவர், கடந்த கால அனர்த்தங்களின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறிவிட்டதாக தெரிவித்தார். குறிப்பாக டிட்வா சூறாவளியின் பின்னர் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் ஆபத்தான பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு மீண்டும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்ட மக்கள் தற்போதைய அனர்த்தத்தினால் மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு யார் பொறுப்பேற்பது என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழ் பேசும் மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆணை அளித்துள்ள நிலையில் அந்த ஆணையை மதித்து ஜனாதிபதியின் தலைமையில் மக்களுக்கான நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பேசும் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்து காணி விடுவிப்பு, புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடியதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அரசிற்கு தெளிவான ஆணையை வழங்கியுள்ளனர் என்றும் அந்த ஆணையை பாதுகாக்கும் மற்றும் மதிப்பளிக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்குள்ளதாக கூறினார். நாட்டின் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என ஜனாதிபதி தெளிவுபடுத்தியதாகவும், அதேபோன்று மக்களுக்கு சொந்தமான காணிகளை அவரிடமே மீண்டும் ஒப்படைப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த குழு சமர்ப்பிக்கும் அறிக்கையின் பிரகாரமே மாகாண சபை தேர்தலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி, தங்கத்துரை ஆகியோருக்கு சிலை அமைப்பதற்கு எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக தடை நீக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் சிலை அமைப்பது தொடர்பில் போதுமான ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை சரிவர வழங்காத நிலையில் இந்த தடை உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது. குட்டிமணி தங்கத்துரை அவர்களுக்கு சிலை அமைக்கின்ற விடயத்தை தடை செய்து ஏற்கனவே பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினாலே ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை உத்தரவு 14 நாட்களுக்கு மேல் நீடிக்கப்பட முடியாது என்ற விடயத்தை நாங்கள் நேற்றைய தினம் மன்றிலே சுட்டிக்காட்டியிருந்தோம். நேற்றைய தினம் அரசு சட்டவாதி அவர்கள் 14 நாள் இன்றுடன் தான் முடிவடைகிறது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் அடிப்படையிலே கௌரவ மன்றினால் நேற்றைய தினம் வழக்கை இன்று வரை ஒத்தி வைத்திருந்ததுடன் இன்று வரை அந்த தடை கட்டளை செயற்பாடுகள் அமுலில் இருந்தது. இன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் போலீசாரினால் பல விண்ணப்பங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. தடை உத்தரவை நீடிக்குமாறு விண்ணப்பம் செய்யப்படாவிட்டாலும் சதீஷனுடைய வங்கி விவரங்களை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், வங்கிகளிடமிருந்து அவருடைய பணப்பரிமாற்றங்களை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே நாங்கள் மீண்டும் நேற்று எங்களால் செய்யப்பட்ட சமர்ப்பணங்களை நாங்கள் வலியுறுத்தி அதன் அடிப்படையில் பொருத்தமான கட்டளை ஒன்றை வழங்குமாறு கௌரவ மன்றம் தெரிவித்ததை அடுத்து இன்றுடன் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த 14 நாட்கள் தடை உத்தரவு வலுவிழந்து விட்டது என்பதை கௌரவ மன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதன் அடிப்படையில் குட்டிமணி, தங்கத்துரை ஆகியோருக்கு சிலை அமைப்பது மற்றும் வெலிக்கடையிலே படுகொலை செய்யப்பட்ட 53 பேர்களுடைய பெயர்களை பொறித்து ஒரு நினைவு தூவியை அல்லது நினைவாலயத்தை அமைப்பதற்கான செயற்பாடுகள் தொடர்பில் விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு தற்சமயம் இல்லாமல் போயிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் வரை, அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரை இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது தடை உத்தரவு எதுவும் இல்லை. இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை மற்றும் காப்போத்த உயர்தர பரீட்சை தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது. இலங்கையில் 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதுடன் புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது.
இதனையடுத்து இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் சில நாட்களில் சீரற்ற காலநிலை நிலவினால் பரீட்சை பணிகளை தடையின்றி முன்னெடுப்பது குறித்த கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்கள பிரதிநிதிகள், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. நாளை மறுதினம் மற்றும் 8ஆம் தேதிகளில் மழை காலநிலை நிலவினால் பரீட்சை பணிகளுக்கு ஏற்படும் தாக்கங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் செயற்பாட்டு அறையில் விசேட பிரிவொன்றை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வெள்ளப்பெருக்கு ஏற்படுமாயின் அதற்காக படகுகள் மற்றும் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு உயர்தர பயிற்சி நடைபெற்ற நவம்பர் மாதத்தில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் அசௌகரியத்திற்குள்ளான உயர்தர மாணவர்களை பயிற்சி நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் படகுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. களுத்துறை சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் கொண்டு செல்ல முயன்ற இருவரை அங்குருவத்தோட்ட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஹொரணை பிரதேசத்தைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மிலேனிய படகுடு வீதியில் காவல்துறையினரால் வீதித்தடை ஏற்படுத்தப்பட்டு வாகன சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் போதைப் பொருட்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டிற்காக களுத்துறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள தமது சகோதரரை பார்ப்பதற்காக இவர்கள் சென்று கொண்டிருந்ததாக தெரியவந்துள்ளது. இவர்களின் சந்தேகத்திற்கிடமான நடத்தையை அடுத்து உந்துளியை நிறுத்தி சோதனையிட்ட போது 2 மிக்ஸ் ரைஸ் உணவுக்குள் மிளகாய் பேஸ்ட் போட்டிருந்த சிறிய பொதியாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 12,400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபர்கள் பயணித்த உந்துருளி மற்றும் தொலைபேசி என்பனவும் காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக முன்னர் போதைப்பொருள் தொடர்பாக நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளமை தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களை ஹொரண நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதுடன் குறித்த சம்பவம் தொடர்பில் அங்குருவா தோட்ட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் நிலவும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழை மற்றும் காற்று நிலைமையை நாளைய தினத்திலிருந்து எதிர்வரும் சில நாட்களுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கையின் மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழைகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் குறித்த பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலியா மற்றும் காலி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமத்திய, சப்ரகமுவ, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இலங்கையை சுற்றியுள்ள கடற்பகுதிகளில் நிலவிய பலத்த காற்று ஓரளவு தணிந்துள்ளதை தொடர்ந்து புத்தளம் முதல் அம்பாந்தோட்டை வரையிலான கடற்றொழில் நடவடிக்கைகளுக்கு கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. அதேவேளை நாட்டின் தென்கிழக்கு கடற்பகுதிகளில் இன்னமும் அபாயகரமான வானிலை நிலவுவதால் கடற்றொழிலாளர்கள் தீவிர விழிப்புணர்வுடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கையில் தற்போது நிலவும் வானிலை நிலவரங்களை கருத்தில் கொண்டு புத்தளம் முதல் அம்பாந்தோட்டை வரையிலான கடற்தொழில் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. இருப்பினும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்கரை பகுதிக்கு இன்னும் அதிக ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் முதல் கொழும்பு, காலி வழியாக அம்பாந்தோட்டை வரையிலான கடற்பகுதிகளில் நிலவிய பலத்த காற்று தற்போது ஓரளவு தணிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகள் கரையோர கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து உகந்ததாக இல்லாததால் மறு அறிவிப்பு வரும் வரை கடற்தொழிலாளர்கள் கடற்தொழில் நடவடிக்கைகளுக்காக அப்பகுதியிலிருந்து செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கத்தால் நாட்டை சுற்றியுள்ள மற்ற கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் எந்த நேரத்திலும் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அனைத்து கடற்தொழிலாளர்களும் உயிர்காப்பு சட்டைகளை அணிய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.
எதிர்கால வானிலை எச்சரிக்கைகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு ஏமாற்றத்தை வழங்கியுள்ளதாக தமிழக அரசியல் தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழக வெற்றிகளுக்கு அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் குறித்து முதலமைச்சர் பாணியில் கூற வேண்டுமானால் பிளாஸ்ட் ஆக இருக்கும் என எதிர்பார்த்த மக்களுக்கு வேஸ்ட் ஆக மாறியுள்ளதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது திராவிட மாடல் அரசின் திட்டங்களை மீள கொண்டு வந்துள்ளதாகவும் விவசாயிகள் பிரச்சினை, மின்கட்டண குளறுபடி பிரச்சினை, விலைவாசி உயர்வு பிரச்சினை என எதை பற்றியும் அதில் கூறப்படவில்லை என தெரிவித்துள்ளார். மாநிலத்திற்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்களை அறிவிக்காத வரவு செலவு திட்டம் எனவும் கூறியுள்ளார். அதே நேரம் தமிழக வெற்றிக் கழக அரசின் வாக்குறுதிகள் எதுவும் வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 100 நாளில் தமிழக வெற்றிக் கழக அரசின் புள்ளி என்ன என்று யாரிடம் கேட்டாலும் பெரிய பூச்சியத்தை தான் கொடுப்பார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பு இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கிறது எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். இன்று சந்திரனில் சுமார் 12 மீட்டர் நீளமும் 4.5 தொன் எடையும் கொண்ட உந்துகணையின் பாகம் ஒன்று மோதவுள்ள நிலையில் அந்த நிகழ்வை விஞ்ஞானிகள் உன்னிப்பாக கண்காணிக்க தயாராக உள்ளனர். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உந்துகணையின் மேற்பாகம் ஒன்று இன்று சந்திரனில் மோதும் இந்த நிகழ்வால் பூமிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனினும் சந்திரனின் ஐன்ஸ்டீன் பள்ளத்திற்கு அருகே மணிக்கு சுமார் 8700 கிலோமீட்டர் வேகத்தில் இது மோதுவதால் இந்த மோதல் 3 டன் TNT-க்கு இணையான ஆற்றலை வெளியிடும் என்பதுடன் இதனால் சுமார் 27 மீட்டர் விட்டமும் 5 மீட்டர் ஆழமும் கொண்ட ஒரு பள்ளத்தாக்கும் சந்திரனில் உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் ஏற்படும் ஒளிக்கீற்றை பூமியிலிருந்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் மங்கலாக இருக்கும். இருப்பினும் சந்திரனில் காற்று வீசுவதில்லை என்பதால் இந்த மோதலால் ஏற்படும் தூசி அங்கேயே நீண்ட காலம் நிற்கும் என கருதப்படுகின்றது. 2022 சீன உந்துகணையில் ஒரு பகுதி சந்திரனில் மோதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் புதிய சமாதான ஒப்பந்தத்தை உருவாக்கும் முயற்சியில் முன்னேற்றகரமான கட்டங்களில் உள்ளதாக கட்டாரின் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ள நிலையில் புதிய உத்தேச ஒப்பந்தத்தின் வரைவுகள் ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்திய கட்டார் விரைவில் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை உருவாக்கும் முயற்சிகள் முன்னேற்றகரமான கட்டங்களில் உள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சாத்தியமான ஒருமித்த கருத்து எட்டப்படலாம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் குறிப்பிட்டுள்ளார். ஹோமஸ் நீரிணை விரைவில் மீண்டும் திறக்கப்படும் அல்லது ஈரான் மீது கடுமையான புதிய தாக்குதல்கள் நடத்தப்படும் எனவும் ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்த அமெரிக்க அரசுத் தலைவர் ட்ரம்ப் தெஹ்ரானுடன் நல்ல முறையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் தாக்குதல்களை நடத்துவதை விட ஒரு ராஜதந்திர உடன்படிக்கையை எட்டுவதே தனது முதல் விருப்பம் என்றும் கூறினார். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அகில விராஜ் காரியவசத்திற்கு விளக்கம் அறியல். ஜனாதிபதி செயலக ஊழியர்களை தனிப்பட்ட தேவைக்கு பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. ஜனாதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை சந்தித்து விக்ரம் மிஸ்ரே பரஸ்பர நலன் குறித்து பேச்சு. கொட்டிமணி தங்கத்துறைக்கு சிலை அமைக்க நீதிமன்றம் அனுமதி, இடைக்கால தடையும் நீக்கம். தமிழக அரசின் வரவு செலவு திட்டம் ஏமாற்றம் அளிக்கிறது, எதிர்க்கட்சிகள் விசனம். சந்திரனில் மோதவுள்ள உந்துகணையின் பாகம், பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவிப்பு. இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.